நீங்க குப்பைய போட்டா போதும், உங்களுக்கு கேஸ் வந்துரும். சிலிண்டரே வாங்க வேண்டாம். இது வந்து 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு நீங்க எல்பிஜியே யூஸ் பண்ண வேண்டாம். முழுக்க முழுக்க 100% வந்து இந்த பயோகேஸ்லயே நீங்க வந்து சமைச்சுக்கலாம். உள்ள வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் வந்து உங்களுக்கு 30லேருந்து 40 நாள் மாசத்துக்கு குறைஞ்சது 1லேருந்து 1 1/2 சிலிண்டர் அளவுக்கு கேஸ் கிடைக்கும். கால் பண்ணுங்க. எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, WhatsAppல எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வாய்ஸ் நோட்டா போடுங்க. இப்ப நெறைய பேருக்கு அனைவருக்கும் வணக்கம். கிரீனர் பயோலேருந்து ஜெகதீஷ் பேசுறேங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் வந்து ஒரு 3 கோல் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பயோகேஸ் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். இதோட கெப்பாசிட்டி வந்து 1500 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இது. இங்கே டேங்க் வச்சிருக்கு. மேலே வந்து ஸ்டோரேஜ் பேக் மாட்டியிருக்கு. இதுக்கு மேலே அப்படி பின்னாடி கிச்சன் இருக்குது. இவங்களுக்கு வந்து இங்கே வரக்கூடிய உணவு கழிவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு 10 கிலோ பக்கம் வருது அப்படின்ட்டு. அதனால் அந்த வேஸ்ட்டை மட்டும் இங்கே போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பயோகேஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா அப்புறம் எல்பிஜியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து டொமஸ்டிக் பிளான்ட் போடும்போது எல்பிஜி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். எல்பிஜியோட யூசேஜ் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு 30 நாள் ஒரு சிலிண்டர் வருது அப்படின்னா, இந்த பயோகேஸ் பிளான்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 40லேருந்து 60 நாள் வரைக்கும் எக்ஸ்டன் ஆகும். அப்படி தான் பண்ண முடியும். உங்களுக்கு 100% வந்து எல்பிஜி எனக்கு வேண்டாம் அப்படின்னா, குறைஞ்சது உங்கள்கிட்ட ஒரு 3லேருந்து 5 மாடு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா 4லேருந்து 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு நீங்கள் எல்பிஜியே யூஸ் பண்ண வேண்டாம். முழுக்க 100% வந்து இந்த பயோகேஸ்லேயே நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்பிஜி ஒரு சிலிண்டர் மட்டும் ஒரு பேக்கப்புன்னு வச்சுக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்காக. அது உங்களுக்கு 1 வருஷத்துக்கு நீங்கள் வரும். இல்லை என்கிட்ட விறகடுப்பு இருக்குது அப்படின்னா அப்போ எல்பிஜியுமே தேவையில்லை. பயோகேஸோட கான்செப்ட் அதுதான். நிறைய பேர் என்ன அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் பயோகேஸ் பிளான்ட் போட்டாச்சு அப்போ நான் எதுவும் சிலிண்டர் வாங்கணும் அப்படின்றது. வீட்டில் வரக்கூடிய உணவு கழிவு வச்சு நீங்கள் பயோகேஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்பிஜியோட யூசேஜ் வந்து குறையும், இன்க்ரீஸ் ஆகும். 30 நாள் வர்றது 50லேருந்து 60 நாள் வரும். அப்படி தான் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க. குப்பையை போட்டால் நீங்கள் இதுக்கப்புறம் கேஸே வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அது வந்து கரெக்டு கிடையாதுங்க. வீட்டில் வரக்கூடிய உணவு கழிவு வச்சு நாம் இவ்வளோ தான் பண்ண முடியும். அதனால் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, இது கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. இப்போ மாடு இருக்குது, 3-4 மாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பயோகேஸ் பிளான்ட் இந்த மாடல் செட் ஆகாது. இந்த டேங்க் வச்ச மாடல் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு தனியாக வேறு மாடல் இருக்குது. வேறு பேக் மாடல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கீழே வந்து ஒரு குழி எடுத்து அதில் பேக் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல் வச்சு கட்டுற மாடல் வரும். ஃபிக்ஸ்டு ஃபுல்லாக அது வந்து அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே போயிடும். ஸோ இந்த 2 மாடல் தான் நம்ம மாட்டு சாணம் வச்சு பண்ணுறதுக்கு பண்ண முடியும். இந்த டேங்க் மாடல் வந்து உங்களுக்கு 1000 லிட்டர் டேங்க்கில் 1 மாட்டு சாணம் போடலாம், 2000 லிட்டர் டேங்க்கில் 2 மாட்டு சாணம் போடலாம். ஸோ இதுதான் இதில் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் முழுக்க எல்பிஜியை வந்து இந்த டேங்க் மாடலில் போட்டு உங்களால் வந்து எல்பிஜியை ஸ்கிப் பண்ண முடியாது. அதில் வந்து இப்படி தாங்க பண்ண முடியும். இன்னொன்று வந்து இந்த டேங்க் வந்து நீங்கள் மொட்டை மாடியிலையும் வைக்கலாம், பால்கனிலையும் வைக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வைக்கலாம், கார் பார்க்கிங்கில் வச்சு யூஸ் பண்ணலாம். மினிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 500 லிட்டர் டேங்க்கில் இருந்தே பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு 3 அடிக்கு 3 அடி இடம் இருந்தால் போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர் டேங்க் வந்து உங்களுக்கு 5 அடி டயாமீட்டர் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பள்ளம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 அடி 2 அடி பள்ளம் எடுத்து பூமிக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எடுத்து ஊற்றுறதுக்கு ஹைட் அதிகமாக இருக்கும். அதனால் அது மட்டும் அப்படி பண்ணிங்கன்னா போதும். அந்த ஸ்டோரேஜ் பேக் வந்து கம்பல்சரி நேரில் தாங்க மாட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லைஃப் வரும். பேக்கோட சைஸ் வந்து 5 அடி நீளம், 4 அடி உயரம் வரும். பேக் ஃபுல்லாச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 அடி அளவுக்கு நல்லா பல்ஜ் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இது இப்போ டேங்க் ஒரு இடத்துல வைக்கலாம். ஸ்டோரேஜ் பேக் வந்து நியர்பை கிச்சன் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். டேங்க்குக்கும் அடுப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடியிலேருந்து 50 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொண்டு போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குறையும். இதே வந்து நீங்கள் மாட்டு சாணம் வச்சு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 9 அடி நீளம், 8 அடி அகலம், 1.5 அடி பள்ளம் எடுத்து சுற்றி ஒரு கல் வச்சு கட்டிட்டீங்கன்னா அது போதும். நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த பேக் மாடல் வச்சு உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு நாள் ஒர்க்கு தான். உங்களுக்கு அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 45,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நீங்கள் 3லேருந்து 5 மாட்டு சாணம் வந்து டெய்லி கரைச்சி ஊற்றலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதிலேருந்து நீங்கள் டெய்லி ஒரு 10-15 நாள் தொடர்ச்சியாக சாணம் கரைச்சி ஊற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நாளுக்கு அப்புறமா கேஸ் வர ஆரம்பிக்கும். அன்னையிலேருந்து நீங்கள் தினமும் வந்து கேஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1லேருந்து 1 1/2 சிலிண்டர் அளவுக்கு கேஸ் கிடைக்கும். இப்போ நார்மலாக ஒரு 5 பேர் 4 பேர் உள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து உங்களுக்கு 30லேருந்து 40 நாள் வரும். இப்போ நீங்கள் இந்த பேக் மாடல் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா
3லேருந்து 5 மாட்டு சாணம் ஊற்றணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான். அது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டரே தேவைப்படாது. அது சும்மா ஒரு பேக்கப்னு வச்சுக்கலாம். முழுக்க முழுக்க நீங்கள் இதிலேயே வந்து சமைச்சிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வேணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டூம் வரும், தீனபந்து மாடல் வரும். அதுவும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது முழுக்க முழுக்க கல் வச்சு கட்டுறதுங்க அது. அதில் இந்த பேகு அது மாதிரி எந்த செட்டப்பும் வராது. உங்களுக்கு 100% வந்து எல்லாமே பூமிக்குள்ளேயே போயிடும். இதுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80,000 வரும். 80 மினிமம் அந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா எங்களுக்கு லேபர் ஒர்க் மட்டுமே 1 வாரம் நடக்கும். 4 பேர் வந்து 1 வாரம் வேலை பார்ப்பாங்க. இந்த சம்பளமே வந்து 50%க்கு மேலே போயிடும் லேபர் காசு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் மற்ற மெட்டீரியல் காஸ்ட் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து அடுப்போட சேர்த்து தான் சொல்கிறது. ஃபுல் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு வந்து நாங்கள் அடுப்பு செட் பண்ணி கொடுத்து அடுப்பு யூஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து கூடுதல் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த பேகு மாடலுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பள்ளம் எடுத்து கொடுத்து கல் வச்சு கட்டணும். பைப் மட்டும் நீங்கள் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அந்த கேஸ் லைன் வந்து நார்மலாக இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக வரும். அப்போ நம்ம கீழே கொடுத்தோம் அப்படின்னா லைனில் தண்ணி நிற்கும், நமக்கு அடுப்பு சரியாக எரியாது. அதனால் அந்த பைப் லைனை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்காக அந்த பைப். இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் வேறு எந்த மறைமுக கட்டணமும் கிடையாது. நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். 2வது அந்த கல் வச்சு கட்டுற மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து ஒரு 3 விஷயம் செஞ்சு கொடுக்கணும். ஒன்று வந்து ஜேசிபி வச்சு பள்ளம் எடுத்து கொடுக்கணும். ஒரு 10 அடிக்கு 10 அடி டெப்த் வந்து ஒரு 4லேருந்து 5 அடி வரைக்கும் பள்ளம் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் போடுற மாட்டு சாணம். இதில் பேசிக் மாடலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் ஃபுல்லாக பச்சை சாணம் தேவைப்படும். அது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். 3வதாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேபர் வருவாங்க 2 பேர். அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு ரூம் ஒன்று கொடுத்தீங்கன்னா போது அவங்க ஸ்டே பண்ணிவிடுவாங்க. முடிஞ்சதுன்னா ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுன்னா அது பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்து செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த விஷயந்தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஏன்னா நிறைய பேர் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் குப்பையை போட்டால் போதும் உங்களுக்கு கேஸ் வந்துடும், சிலிண்டரே வாங்க வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுட் வேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா வீட்டில் 4 பேர் 5 பேர் உள்ள வீட்டில் ஃபுட் வேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். மாடு இல்லை அப்படின்னா அவங்க கம்பல்சரி வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். எல்பிஜியோட யூசேஜ் குறையும். அதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா, இப்போ நீங்கள் எல்பிஜியில் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா, இண்டக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். விறகு அடுப்பை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். 100% பயோகேஸில் பண்ண முடியாது. திரும்ப அதனால தான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காம நிறைய பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு டவுட் நிறைய கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதோட சேஃப்டி என்ன போடணும், என்ன போடக்கூடாது, எவ்வளோ கேஸ் கிடைக்குன்னு போட்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இப்போ எல்லாருமே ChatGPT, ஜெமினி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராகவே சொல்லிடும் என்ன ஏது அப்படின்றத. அதனால் நீங்கள் இந்த ஒரு தியரியை வந்து புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் ஃபுட் வேஸ்ட்டே வச்சு பண்ணணும் அப்படின்னா ஓகே. இப்போ என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேஸ்ட்டு குவான்டிட்டி இருக்கும். பயோகேஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்னொன்று என்னென்னா ஹோட்டலுக்காரங்க நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ எனக்கு வந்து பயோகேஸ் பிளான்ட் போடணும், பண்ண முடியுமா அப்படின்னு. கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹோட்டல் கமர்ஷியல் செட் ஆகும். இப்போ வீடு அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ ஹோட்டல் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ரெஷர் தேவை. இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய டிவைஸ் வந்துடுச்சு. அதுக்கு நாங்களே நிறைய இடத்துக்கு இப்போ பூஸ்டர் பம்ப் போட்டு கொடுத்துருக்கோம். கேஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா பூஸ்டர் பம்ப் போட்டு உங்களுக்கு நல்ல ப்ரெஷராக வந்து எடுத்து கொடுக்கும். பட் ஆனால் இப்போ ஹோட்டலில் வந்து வேஸ்ட்டு வேணும். இன்னொன்று வந்து நம்ம அந்த போர்ட்டபிள் மாடல் வந்து ஹோட்டலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல நாங்கள், எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் நாங்கள் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். சிவில் ஒர்க்கில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். இன்னொன்று லைஃப் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரஃபாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கமர்ஷியலுக்கு போகிறதில்ல. ஹோட்டலில் வந்து கேட்டிங்க அப்படின்னா இப்போ இல்லைங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே எஜுகேட் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணுறோம். டொமஸ்டிக் பிளான்ட்டும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கக்கிட்ட அவங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே கேட்டு என்ன ஏதுன்னு கேட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பண்ணுறோம். இன்னொன்று இந்த டைமில் இந்த எல்பிஜி இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்லையும் இருக்கோம். இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்து பேச முடியல. நைட்டு 12 மணிக்கு கூட கால் பண்ணுறீங்க, முடிச்சுட்டு இருந்தால் எடுத்து நாங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள். எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வாய்ஸ் நோட்டாக போடுங்க. இப்போ நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்யர்மெண்ட் எல்லாம் கேட்டுருவோம். சரிங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு தெரியும், நாங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அனுப்புகிறோம் அப்படின்னோம். பட் எல்லாமே கேட்டுட்டு அவங்க திரும்ப ஹாய்ன்னு தான் போட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஃபோன்ஸ் கால் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்பர் சேவ் பண்ண முடியல எங்களால். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு எங்களால் சொல்ல முடியல. திரும்ப கேட்டு பதில் சொல்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா கால் பண்ணுங்கள். எடுக்க முடியல, ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துருவோம். ஒர்க்கில் இருக்கும்போது எடுக்க முடியல அப்படின்னா
ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டுருங்க. இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு நாங்கள் மாடு வச்சுருக்கோம், இத்தனை மாடு இருக்குது, இல்லை எங்ககிட்ட ஃபுட் வேஸ்ட்டு தான் இருக்குது, இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று இந்த ஃபிக்ஸ்டு டூம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் மனித கழிவும் கொடுத்துக்கலாம். அதில் மாட்டு சாணம் போட்டுக்கலாம், சாப்பாடு வேஸ்ட்டு போட்டுக்கலாம், காய்கறி பழங்கள் வேஸ்ட்டு போட்டுக்கலாம், மனித கழிவும் போடலாம். ஸோ அப்புறம் பன்னியோட வேஸ்ட்டும் போடலாம், கோழியோட எச்சம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபிக்ஸ்டு டூம் பிளான்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பேக் மாடலில் வந்து ஒன்லி மாட்டு சாணம், பன்னியோட வேஸ்ட்டு, கோழியோட வேஸ்ட் இது மட்டும்தான் அந்த பேக் மாடல் பிளான்ட்டில் போட முடியும். இந்த டேங்க் மாடல் டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுல நீங்கள் மாட்டு சாணமும் போட்டுக்கலாம், ஃபுட் வேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தியரியை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, பயோகேஸோட கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்ககிட்டன்னு இல்லை, நீங்கள் யார்கிட்ட என்கொயரி பண்ணாலும் இந்த பேஸை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து வீட்டுக்கு பயன்படுத்த பாருங்கள். நன்றி, வணக்கம்.